ஓம் ஸ்ரீ சாய்ராம். இன்று நமது குபேர நாகசாயி சேனலில் நாம் பார்க்க போவது தடைகள் நீக்குவான் தாண்டிக்கொடி குமரன். திண்டுக்கல் மாவட்டத்தில் தாண்டிக்கொடி மலை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாலமுருகன் கோவில். திண்டுக்கல்லில் இருந்து கொடைக்கானல் செல்லும் வழியில் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். இங்கே தாண்டிக்கொடியில் இருந்தபடி அருளும் பொருளும் அள்ளித் தருளுகிறார் கந்தக்கடவுள். பழனிக்கு காவடி எடுத்து சென்று வழிபட்ட பிறகு தாண்டிக்கொடி முருகப்பெருமானையும் வந்து தரிசித்தால்தான் விரதம் முழுமை பெறும் என்பது இந்த பகுதி மக்களின் நம்பிக்கை. போகர் முனிவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருளியது போல் நம கற்பக மகா முனிவருக்கு கந்தக்கடவுள் காட்சி தந்தருளிய தலம்தான் இது. ஒருமுறை இந்த பகுதிக்கு வந்த பன்றிமலை சுவாமிகள் என்ற மகான் மாட்டுத் தொழுவமாய் திகழ்ந்த ஓர் இடத்தை சுட்டிக்காட்டி, இது முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் இடம், இங்கு முருகனுக்கு கோயில் கட்டுங்கள் என்றார். மக்கள் அந்த இடத்தை உடனே சுத்தம் செய்தார்கள். அங்கு ஏற்கனவே கோயில் இருந்ததற்கான சுவடுகள் தெரிந்தன. இதையடுத்து கற்பகமகா முனிவர் என்பவர் வழிபட்ட இடம் இது என்பது தெரிந்து பூரித்து போனார்கள் ஊர் மக்கள். அகத்திய முனிவரின் ஆணைப்படி திருக்கைலாயத்தில் இருந்து 2 மலைகளை தூக்கி வந்தான் இடும்பன். அந்த 2 மலைகளையும் அவன் பழனியில் வைத்து சற்றே இளைப்பாறினான். அப்போது பாலமுருகனாக வந்த கந்தக்கடவுள் ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். அதன் பிறகு அந்த மலையை இடும்பனால் கடுகளவு கூட அசைக்க முடியவில்லை. அதுவே பழனிமலை. இன்னொரு மலையை எடுத்துக்கொண்டு வந்தான். அதுவே இப்போதைய தாண்டிக்கொடி மலை என்கிறது ஸ்தல புராணம். பழனிமலையை சிவகிரி என்றும் தாண்டிக்கொடி மலையை சக்திகிரி என்றும் சொல்லி பூரிக்கிறார்கள் பக்த கோடிகள். முருகன் என்றாலே அழகன் என்று அர்த்தம். அப்படி இருக்க அவரின் அழகை சொல்லவும் வேண்டுமா? மூலவர் மற்றும் உற்சவர் 2 பேருமே இங்கே கொள்ளை அழகுடன் தரிசனம் தருகின்றனர். மாதந்தோறும் கிருத்திகையில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கிறது. ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இத்தலத்தில் தைப்பூச விழாவும் கொண்டாடப்படுகிறது. பழனிக்கு காவடி எடுத்து வந்து பால்குடம் எடுத்த பக்தர்கள் அடுத்து தாண்டிக்கொடி முருகப்பெருமானையும் தரிசித்து சிறப்பு பூஜையும் படையலும் போடுகிறார்கள். ராஜ அலங்காரத்தில் முருகக்கடவுளை காண கண்கோடி வேண்டும். தாண்டிக்கொடி முருகன் தாண்டிய அச்சுகள் அங்கிருக்கும் பாறைகளில் இருப்பதாக பலரும் கூறுகிறார்கள். நாமும் ஒரு முறை தாண்டிக்கொடி முருகனை சென்று தரிசித்து வருவோம். ஜெய் சாய்ராம். இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.